மதுரை புறநகர் பகுதியை அச்சுறுத்தி வந்த ட்ரவுசர் கொள்ளையர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். ஈரோடு மற்றும் சிவகங்கையை சேர்ந்தவர்கள் சிக்கியது எப்படி? மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் இரவு நேரங்களில் பூட்டிய வீடுகளை குறிவைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்து வந்தனர். கடந்த 2 வருடங்களாக இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்கதையானது. எனவே இதில் ஈடுபடுகிறவர்களை விரைந்து கைது செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் காவல்துறையை வலியுறுத்தி வந்தனர். அது தொடர்பாக காவல் நிலையங்களிலும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வந்தன. இதையடுத்து கொள்ளையர்களை பிடிக்கும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தும்படி மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் உத்தரவிட்டார். அதன் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு கொள்ளையர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வந்தனர். நாகமலை புதுக்கோட்டை மற்றும் சமயநல்லூர் காவல் நிலைய போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் சந்தேகத்தின் பேரில் போலீசார் 2 பிடித்து விசாரணை நடத்தினர். போலீசார் நடத்திய விசாரணையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் ஈரோடு மாவட்டம் பனையம்பள்ளி கிராமத்தை சேர்ந்த மாரியப்பன் மகன் சிவா மற்றும் சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி கிராமத்தைச் சேர்ந்த முனியன் மகன் மருதுபாண்டி என அடையாளம் காணப்பட்டனர். அவர்கள் கூட்டாக சேர்ந்து மதுரை புறநகர் பகுதியில் பூட்டிய வீடுகளை நோட்டமிட்டனர். குறிப்பாக குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருப்பவர்களின் வீடுகளை தேர்வு செய்து கைவரிசை காட்டியுள்ளனர். தங்களை போலீசாரோ அல்லது பொதுமக்களோ அடையாளம் காணாமல் இருக்க ட்ரவுசர் மற்றும் தலையில் குரங்கு குல்லா அணிந்து குற்ற செயலில் ஈடுபட்டதாக வாக்குமூலம் அளித்தனர். இதையடுத்து கைதான 2வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தேனி மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டனர். இரவு நேரத்தில் பூட்டிய வீடுகளை குறிவைத்து கொள்ளையடித்த ட்ரவுசர் கொள்ளையர்களை போலீசார் கைது செய்ததால் மதுரை புறநகர் பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.